நாம் உலகத்தை இயற்கையின் அழகிற்காக பாராட்டுகிறோம். ஆனால் அதே இயற்கை சில நேரங்களில் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அற்புதங்களையும் அச்சுறுத்தும் நிகழ்வுகளையும் நிகழ்த்துகிறது. இன்று இயற்கையின் அதிர்ச்சியான அனுபவங்களை பற்றி பேசப் போகிறோம். இது உங்களை ஆச்சரியத்திலும் சில சமயங்களில் பயத்திலும் ஆழ்த்தும். பெருவில் உள்ள நாஸ்கா பாலைவனத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் நிலத்திலிருந்து திடீரென தீ பற்றிக் கொள்கிறது. யாரும் தீ வைத்ததில்லை. ஆனால் மண்ணின் அடியில் இருந்து எரிகின்ற காற்று இதற்கு காரணம். இது எப்படி? இயற்கை எரிவாயு வெளியேறும் போது அது ஆட்டோ இக்னிஷன் ஆகி தன்னிச்சையாக எரிகிறது. இது பயங்கரமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் ஒரு இயற்கை நிகழ்வு. 2001 கேரளாவில் வானத்திலிருந்து வீழ்ந்த மழை சிவப்பு நிறமாக இருந்தது. மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் இதை பகவான் கோபமாக பார்க்க, சிலர் பயங்கரமான விஞ்ஞான மர்மமாக கண்டனர். ஆனால் விஞ்ஞானிகள் இதை பாக்டீரியால் ஏற்படும் ஒரு இயற்கை நிகழ்வாக கருதினர். அப்போதும் வானத்திலிருந்து ரத்தம் போல மழை பொழிவது ஒரு மிரள வைக்கும் அனுபவம்தான். வெண்மேகம் போல புகை எழுவது, ஆனால் அது நீல நிற நெருப்பு என தெரிய வந்தால். இந்தோனேஷியாவின் காவா ஐஜென் எரிமலை இரவு நேரத்தில் நீல நிறத்தில் எரிவது போல தெரிகிறது. இதன் காரணம் அதிக அளவிலான சல்பர் எரிவதால் இருளில் அது நீலமாக ஒளிர்கிறது. இது ஒரு கண்கொள்ளா காணம். கடலில் இருந்து யாரோ புலம்பும் சத்தம் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடலின் அலைகள் சில சமயங்களில் ஒலிக்கின்றன, ஆனால் அது இயற்கையாகவே ஒரு அழிவை குறிப்பதாக இருக்கலாம். சில முறை இது பூகம்பத்திற்கும் தீவிர புயலுக்கும் முன் ஏற்படும். இது பலர் உயிரை காப்பாற்ற உதவி இருக்கிறது. இயற்கை அழகானது, ஆனால் அதே நேரத்தில் அது பயங்கரமானதும் கூட. இந்த நிகழ்வுகள் நம்மை வியப்பூட்டினாலும் நாம் இயற்கையை மதித்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. உங்களுக்கு இதுவரை சந்தித்த மிக அதிர்ச்சியான இயற்கை அனுபவம் என்ன? கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள்.